தேவையான பலத்தையும் கொடுங்க. உங்களுடைய வார்த்தை மூலமா நீங்க இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பரிசுத்த நாமம் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே இங்கே வரவும் இவர்களோடு பேசவும் ஆண்டவருடைய சாரியத்தை சமாசரிக்கவும் கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறேன். அடுத்த அழைத்த எடிசன் பாஸ்டருக்கும் மத்தீஸ்க்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசியா 43. இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வரிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வெளிப்படுத்த விசேஷம் 21:5 வாசிக்கலாம். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ சகலத்தையும் புதிதாக்கினேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை பார்த்து பேசுகிறார். நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கிறோம், நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ புதிய காரியம்னா என்ன? பழைய காரியங்களை விட 42:9 ஏசியா 42:9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகளை அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காரியத்தையும் நான் நினைக்கிறேன், உனக்கு நான் நிறைவேற்ற போற காரியத்தை நான் சொல்ல போறேன். என்னைக்குமே மனுஷனுடைய எண்ணங்கள் குறுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், மனுஷனுடைய எண்ணங்கள் குறுகிறது, ஆண்டோடைய எண்ணங்கள் பெருசு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய எண்ணங்களுக்கு ஒரு விசுவாசி கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய புதிய காரியத்தை செய்கிறார். முதலாவது, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு தேசத்துக்கு ராஜாவாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா. ஆனா அங்க என்ன உண்டாயிட்டு? பஞ்சம் உண்டாயிட்டு. நிறைய பேருக்கு பஞ்சம் விட்டுனா ஊரை காலி பண்ணிடுவான், எல்லா காரியத்தையும் காலி பண்ணிடுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த காலத்திலையும் எங்கேயும் போகாம என்ன செய்ய, நான் சொன்ன தேசத்திலே குடியிரு. அப்போ இந்த செய்தி கொடுப்பது ஒரு கதையை நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே ஒருத்தன் குழி வெட்டுற வேலை பார்த்தான். என்ன வேலை பார்த்தான்? குழி வெட்டுற. அவனுக்கு குழி வெட்டுற. அவனுக்கு திக்குவாய், பேச தெரியாது, அவனுக்கு என்ன தெரியாது. ஆனால் அவன் சர்ச்சை விசுவாசி. இப்படி குழி வெட்டிட்டு குடும்பத்தை நடத்துகிறான், சர்ச்சைக்கு வரான், ஜெபம் பண்ணுகிறான். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஊரில் ஒரு ஊழியக்காரர் வராரு, சுவிசேஷ ஊழியக்காரர். அவருக்கும் அவன் வீட்டை கொடுத்துரு. ஹலோ, என்ன சொல்றாரு? வீடை கொடுத்துரு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இது ஆண்டவர் பேசல, இது பிசாசு பேசுதுன்னு சொல்லுவோம். வாங்குறது மட்டும் ஆண்டவர் பேசுறாங்க, கொடுக்குற பார்த்தா இல்லை இது மனுஷன் பேசுதான்னு சொல்லி அப்போ இவர் சொல்லும்போது இவர் ஜெபம் பண்ணாரு, மனைவிட்ட சொன்னாரு. நேரம் அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டாங்க, இந்த வீடை நீங்க வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், தெய்வனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உடனே கொடுத்த உடனே அவர் வேண்டாம்னு சொல்லி, இல்லை ஆண்டவர் சொன்னதுனால நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லி வீடை கொடுத்தாச்சு. இப்போ இவர் எங்க போயாச்சு? ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தாச்சு. விசுவாசி எங்க போயிட்டான்? பிளாட்பாரத்துக்கு போயாச்சு. அங்கே செட்டு போட்டாச்சு. அங்கே இவன் குழி வெட்டுறான், சாப்பிட்றான், ஃபுல்லாக படிக்கி இப்படி நடந்துட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டு போடுற இடத்துக்கு பார்த்து ஒரு பெரிய பணக்கார அம்மா இருக்கு. அந்த அம்மா உன்னை கூட்டு விடுது. என்னப்பா நீ குழி வெட்டுற, சாப்பிட்ற, படுத்திருக்க, என்ன கதை அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நீ குடியிருக்க வீட்டை ஊழியக்காரருக்கு கொடுத்துரு. நான் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு வசதியும் ஒன்றும் இல்லை, அதான் பிளாட்பாரத்தில் செட்டு போட்டாங்கன்னொன்னே எனக்கு ஆண்டவர் இடத்துல பேசினார், உனக்கு கார் செட் வச்சுக்கோ. இப்போ எங்கே கொடுக்கார் கர்த்தர்? என்ன கொடுக்குறாரு? கார் செட்டை அவனுக்கு கொடுத்துட்டார். உடனே இவன் அந்த அம்மாவில் எங்கே வந்துட்டான்? கார் செட்டுக்கு கார் செட்டில் வாழ்ந்தார். கார் செட்டில் வாழும்போது என்ன காரியம் நடக்கு? ஓகே வச்சுருக்கோம்.
அந்த கார் செட்டில் வாழும்போது என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? நல்லா கவனிச்சுக்கோ. யார்கிட்டலாம் ஆண்டவர் பேசுறாரு நான் சொல்றேன். யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா அவங்களோட ஆண்டவர் பேசுறாரு. நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அவன்கிட்ட பேசவே மாட்டேன். அவருக்கு உனக்கு புரியுது. உடனே ஆண்டவர் பேசுறார். ஐயா, உன் வீட்டில் கார் செட்டில் செஞ்சிருக்கான் ஊமையன், அவனுக்கு ஒரு $30,000 செக்கை கொடு. $30,000? $30,000. அது கணக்கு பார்த்தா 24 லட்சம் வரலாம். 24 லட்சம், ஆல்மோஸ்ட் 24 லட்சத்துக்கு மேலே. அந்த அம்மா இவர் வாங்கவே மாட்டான்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படினு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு? வாங்கியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உடனே இவர் என்ன பண்றாரு? சரி அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு? செக்க வாங்கியிருந்தார். இவருக்கு தான் ஊமையாச்சா, எரு வேலையும் செல்ல தெரியுது, அதை குறைய தான் பேசுவார். இவர் நமக்கு என்ன செய்ய, இப்போ குடியிருக்க ஒரு வீடு தேவைன்னு ஒரு வீடை விலைக்கு வாங்குறார். அதை எல்லாம் கட்டி ரிப்பேர்லாம் பார்த்து குடியேறலாம் போறார். அப்போ ஒருத்தர் வரான், ஐயா இந்த வீடு எனக்கு விலை கொடுத்துரு, உனக்கு $50,000 தரேன். இப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி அந்த வீடு இவ்வளவு சரின்னு வித்துட்டு எவ்வளோ ஆயிதாரு? 50 கையில தட்டி ஆண்டவரே நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் திறமை உன் தாளந்து ஒண்ணும் இல்லை, ஆண்டவர். நான் நினைப்பேன், நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன் இங்க வேலை பார்த்தேன் அங்க, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் தான். உன் திறமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் திறமை நம்புறான், ஆண்டவர் நம்பணும். அப்ப இவனுக்கு வாய் பேச முடியாது, கடை வைக்க முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, பேச முடியாது. அவனை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் உன்னையும் என்னையும் கட்டாயம் உயர்த்துவார். நீ வேலை செய்யற வேலை என்ன வேலையா இருக்கலாம், அது கூலி வேலையா இருக்கலாம், வீட்டுல பாத்திரங்கள் வேலையா இருக்கலாம், வயல நாத்து நடுற வேலையா இருக்கலாம். அதை பத்தி கவலைப்படாத. கர்த்தர் உயர்த்தி நினைச்சார்னா இது எப்படி உயர்த்துவார்? உடனே உயர்த்தணும். சரி ஓகே, 2வது வீடு விலைக்கு வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் வீடு வித்தாச்சு, 2வது வீடு அதை கட்டி நல்லா பிரம்மாண்டமா இப்பதான் நிறைய வாங்கிட்டேன், எல்லாம் கட்டுற, அதுவும் சேல்ஸ் ஆயிடுச்சு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, நம்ம ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிஞ்சோம், இந்த வீடு சேல்ஸ் போதா? ரொம்ப ஆச்சரியப்பட்டு வித்துட்டான். அடுத்த ஒரு பெரிய வீடு ஒன்று, அதுவும் சேல்ஸ். அப்படி 20 வீடு சேல்ஸ் ஆயிடுச்சு. எத்தனை வீடு? கடைசி வரைக்கும் தான். அப்புறம் பார்க்கறான் வித்துட்டே இருக்கு. இவன் ஒரு காலம் வச்சு ஒரு வீடு கட்டினானா என்ன ஆகுது? சேல்ஸ் ஆகுது. பேச்சுக்கு இடமே இல்லை. ஏன்? ஆண்டவர் கீழ்ப்படுத்தான். வேற எதுவுமே இவன் செய்யல. இவன் வாழ்க்கை அதான். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஒரு நாள் ஆண்டவர் பேசினான், எப்ப நீ நல்லா பணக்காரன் ஆயிட்டான்? ஆமா ஆண்டவரே. இப்ப நேரா போய் ஊழியக்காரரை போய் பாரு. ஓகே ஐயா சோத்திரம், ஒரு பெரிய அமெரிக்காவில் உள்ள பெரிய ஊழியர், ஐயா உங்களுக்கு வீடு கொடுத்தாலும் தெரியல, உங்களுடைய பிளைட் செலவு ஃபுல்லா யார் செலவு? நீங்க உலகம் ஃபுல்லா எங்கனாலும் ஊழித்து போங்க, அவ்வளவு செலவு யார் செலவு? ஏன் செலவு? அங்க போறதுல சாப்பாடு போடு, அதுவும் ஏன் செலவு? ஏன் செலவுன்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள அந்த ஊழியத்துக்கு தன்னுடைய பங்குகளை அதிகமாய் கொடுத்து அந்த ஊழியரை தாங்கினானா. அல்லேலூயா. அந்த ஊழியர் எளிமையான ஊழியக்காரர், அவரை குறித்து சாட்சிந்தார். என்னை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, கர்த்தர் உன்னை பேசியிருக்கலாம், சிலவில பேசாம இருக்கலாம். உன்னை ஒழுங்காயிருன்னு சொன்னா நீ ஒழுங்காயிரு, நீ பரிசுத்தமா இருந்தா பரிசுத்தமா இரு. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அந்த வார்த்தைகளாம் நீ கீழ்ப்படிஞ்சு வாழும்போது உன் வாழ்க்கையிலே உயர்வு வருகிறது. அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த தேசத்திலே ஆண்டவர் வேறு தேசத்துக்கு போகாதே, அங்கேயே இருன்னு சொன்னார். அவ்வளவுதான். இவன் என்ன செஞ்சான்? ஏன் எகிப்துக்கு போக கூடாதுன்னா, எகிப்து பாவம் நிறைந்த ஏரியா, அங்க நீ என்ன செய்ய போக கூடாதுன்னு சொன்னார். உடனே எகிப்துக்கு போகாம அந்த தேசத்திலே குடியிருந்தான். ஆதியாகமம் 26:12 சொல்லுகிறது, கையில தம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்ப முதலாவது ஆசீர்வாதம் எப்படி ஒரு புதிய காரியத்தை செய்தார்னா, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த காரியத்தை செய்தார். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல, இம்மி அளவு கூட சந்தேகம் எதுவுமே இல்ல. அப்ப நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை என்ன பண்ணாரு? உயர்த்துறார். அப்ப உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசம். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவான், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவான், நாட்கள் கணக்க உபவாசம் போடுவான், ஆனா என்ன இருக்கிறது? விசுவாசம். விசுவாசம் இல்லாத கிரியை செத்து. அப்ப இன்னைக்கு விசுவாசம் வேணும். எப்ப 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், தம்பி அமைதியாரு, 2 கொரிந்தியர் 4:13 வாசிக்கலாம்.
இல்ல 2 கொரிந்தியர் 4:13 இப்படியா போட்டிருக்கு. விசுவாசித்தேன் ஆகினால் பேசியது என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் இரண்டாவது என்ன சொன்னா விசுவாசிக்கிறபடியால் பேசுறோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நம்ம சந்தேகப்படுறோம். நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில உயர்த்துமா, இப்படி நம்ம சந்தேகப்படுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை கீழ்ப்படி, நான் நீ சந்தேகப்படாத உனக்கு போறது. அது எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசி. அப்ப விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனால வரும். அப்ப இந்த விசுவாசத்துக்கு ஒரு ஆவி இருக்கு. விசுவாசத்துக்கு என்ன இருக்கு? ஆவி இருக்கு. இந்த ஆவியை நீங்க எப்படி பெறுறது? விசுவாசத்துக்கு என்ன இருக்கு? ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியை பெறணும். வாசிக்கலாம். ஆபுக்கு தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபுக்கு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, என் காவலிலே தரித்து ஆவியிலே நிலை கொண்டிருந்தேன், அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்த்தேன். அப்போது கர்த்தர் அவர் எனக்கு பிரயத்தமாக நீ தரிசனத்தை எழுதி அது கடந்து ஓய்வன் வாசிக்கும்படி இதுல வரையுமா குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது. எல்லா பிள்ளை திரும்பி பாருங்க. என்ன போட்டிருக்கு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் காணிக்கை கொள்ளும் போது நாம் சொல்ல வேண்டிய விதை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கும் போது உங்களுக்கு என்ன வருது? என்ன வருது? விசுவாசம் வருது. என்ன வருது? விசுவாசம். விசுவாசம் எப்படினாலும் வரும்? வாயை திறந்து சொல்லும் போது வரும். பாஸ்டர் சொல்லும் போது பாஸ்டர் தான் வரும். புரியுதா? நம்ம சொன்னாதான் நமக்கு வரும். நம்ம அவரு சொல்லுதாரு சொல்லி படுத்து தூங்கிடும். அவரு என்ன அப்படி இல்லை. நம்ம விசுவாசம் எப்படி வரும்னா, நம்ம சொல்ல சொல்ல நமக்கு என்ன வரும்? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காரியம் நமக்கு நடக்கணும். ஒரு சரீரத்தில் பலவீனம், ஒரு சரீரத்தில் வியாதி, ஒரு ஆசீர்வாதம் வரல, ஏதோ ஒரு காரியம் இருந்தாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் போது பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த விசுவாசத்தின் ஆவியை நீங்க சொல்லணும். அந்த விசுவாசத்தின் ஆவியை சொல்லணும். சொல்லும் போது கர்த்தர். அப்ப இந்த விசுவாசம் என்பது 6வது சின். 6வது சின். 5 சின் இருக்கு. பார்த்தல், தொடுதல், கேட்டல், முகருதல். இந்த 5 சின்னோடு தொடர்பு கொள்ள முடியும். 6வது சின் தான் என்னது? விசுவாசம். அப்ப விசுவாசத்தோடு தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றத்தை செய்கிறார். அப்ப அந்த விசுவாசம் எப்படி செய்யணும்? ஆங்கில வேதாகமம், இங்கிலீஷ் பைபிள், ஜெனிசிஸ் சாப்டர் 5:24. ஆதியாகமம் தமிழ் பைபிள் 5:24 ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:24 தமிழ்ல ஒருவரும் இங்கிலீஷ்ல ஒருவரும் வாசிங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வாசிங்க இங்கிலீஷ். ஏனோக்கு இந்த வாக்குல விழித்து காட். ஜெனிசிஸ் சாப்டர் 5:24 இங்கிலீஷ் வேதாகமம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிட்டா? ஏனோக் walked faith with God. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது என்ன போட்டிருக்கு? ஏனோக்கு தேவனோடு நடந்தான். என்ன போட்டிருக்கு? தேவனோடு நடந்தான். அப்ப தேவனோடு நடக்கிறீங்கன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்க. அப்ப நீங்க தேவனோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு எப்படி வரணும்னா, அந்த விசுவாசமான வார்த்தையை சொல்லணும். அந்த விசுவாசமான வார்த்தையை சொல்லும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். நிறைய பேர் விசுவாசமான வார்த்தையை சொல்றது கிடையாது, சொல்றது கிடையாது. இப்போ நான் கதை சொல்றேன். கதை சொன்னாதான் புரியும். ஒரு சமயத்துல ஒரு அம்மா கழிச்சுட்டு வராங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, என் பையன் உலக பிரசங்க, என் பையன் உலக பிரசங்க. அந்த அம்மா கழிச்சு வராங்க. நாட்கள் செஞ்சிச்சு. ஒரு கம்பியில கீழே குனிஞ்சு போகும்போது வயிற்றுல என்ன ஆயிட்டு, இந்த கம்பி பறந்துட்டு பிள்ளை பிறந்துச்சு.
ஆனா பிள்ளை என்ன பிள்ளை பிறந்து திக்கு வாயா பிறந்துச்சு. என்ன வாயா பிறந்துட்டு அவனுக்கு பேசவே முடியாது. அம்மான்னு சொல்லிருக்கு 2 நிமிஷம் ஆகும், அப்பான்னு சொல்லிருக்கு 2 நிமிஷம். அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க ஊர்ல உள்ளவங்க. அவன் பேரையே அவன் சொல்ல முடியலையே, இவன் என்னத்தை போட்டு உலக பிரசங்கியான்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அப்போ அந்த தாய் சொல்லிச்சு, இல்ல இல்ல என் பிள்ளை உலக பிரசங்க. நான் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கல்யாணம் முடியாம இருக்கலாம், உங்க வாழ்க்கை நகை இல்லாம இருக்கலாம், உங்க திருமணத்துக்கு பண தேவை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நடக்கும். அந்த பணமே இல்லாம கல்யாணம் முடிச்சு போயிடுவான். ஓகே, உங்களுக்கு புரியுதா? அவருடைய வாழ்க்கை எந்தெல்லாம் விசுவாசத்துல வர்றது பத்தி நான் பேசுறேன். அப்போ உடனே என்னாச்சு, சரி ஓகே பிள்ளை வளர்ந்துச்சு, தண்ணி அடிக்க போயிட்டான். எங்க போயிட்டான்? அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, நீ என்னைய விட்டு விலகி போலாம், ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, விலகவே முடியாது. அந்த அம்மா சொல்லிட்டே இருந்துச்சு, என் பிள்ளை உலக பிரசங்க, என் பிள்ளை உலக பிரசங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் பெரியவர் அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், 4 நாள் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே ஆண்டவரேன்னு. 5ஆவது படுத்துக்கோம். காரணம் அடுத்தவங்க சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல. அப்ப நம்ம சோர்ந்து போறோம். சோர்ந்து போறது பிசாசுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம விசுவாசமா இருக்க தேவனுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப நம்ம எது முக்கியம், விசுவாசம். எதுதான் பாத்துருவோமே. அல்லேலூயா. உடனே அந்த அம்மா சொல்லிட்டு, திடீர்னு தண்ணி அடிச்சதுனால பிளட் வாமிட் வந்து, என்ன வந்துட்டு வாமிட் அப்படியே வந்து செவுர்லாம் கக்கி இருக்கும்போது ஒரு தெய்வ மனுஷன் வந்து அவன் தலையில கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு 2 விடுதலை கொடுத்தார். கையில தட்டி அவனுடைய பிளட் வாமிட் நின்னது. பிளட் வாமிட் என்ன செஞ்சுட்டு நின்றுட்டு அவனுடைய திக்கு வாயம் நின்றுட்டு. அவன் தான் உலக பிரசங்கியார் ஓரல் ராபர்ட். அல்லேலூயா. அப்ப இல்லாதவை இருக்கிறவன் அழைக்கிறவர் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்திலே நாம் குறைவா இல்லாதபடி அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதங்களை பார்க்க முடியும். அப்ப பாருங்க, விசுவாசம் வந்து பெரிய காரியங்கள் செய்யும். விசுவாசத்திலே நீங்க சொல்லும் போது, விசுவாசத்திலே ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அப்ப நீங்க விசுவாசத்தோட தான் எந்த காரியத்தையுமே சொல்லணும். தவிர நீங்க போய் தலைவலியில வச்சு பைபிள் தலைக்கு வைக்க கூடாது. நிறைய பேர் தலைக்கு பைபிள் வைக்கலாம். பேய் ஓட்டும் போது பைபிள் வச்சு பேய் ஓட்டா என்னடான்னு கேட்டா எல்லாம் பேய் போயிரும் பாசனம். இதுதான் என்ன கதை? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா பேய் தன்னாக்குள்ள வரும். அப்ப இன்னைக்குள்ள பிரச்சனை வந்து எப்படின்னா என்னதாம பண்றான், இந்த தொங்க மட்டும் விடல பைபிள. பைபிள் என்ன செய்யல. அன்னைக்கு ஒரு வீட்டுல பார்த்தேன், ஒருத்தர் முத்தம் விடுறான். என்னன்னு கேட்டேன், இல்ல அப்படின்னு சொன்னான். அடுத்த ஒருத்தர் தலைவணி வச்சிருக்கான். என்னடான்னு கேட்டேன். நிறைய பேர் தலைமாட்டில் வச்சிருக்கான். நான் நிறைய பேரை பார்த்தேன், 9 வருஷம் ஊழியம் முன்னால் பார்த்தேன். என்னப்பா எல்லாம் பையன் தான் பாஸ்டர், பைபிளை கண்டா பேய் ஓடுன்னு சொல்றான். அப்போ அந்த விசுவாசம் வந்து நமக்குள்ள இருக்கணுமே தவிர அந்த விசுவாசம் வந்து இப்படி இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்துல இருக்கும்போது தான் நீங்க அற்புதத்தை பெற முடியும். அப்ப விசுவாசம் நமக்குள்ள கம்மியா இருக்கா எப்படி இருக்கும், நீங்க கம்மியா தான் பெற முடியும். கத்திரிக்கோலை வச்சு ரோஜா பூ வெட்ட முடியும், மரத்தை வெட்ட முடியுமா? அப்ப மரத்தை வெட்டுறதுக்கு என்ன தேவை, கோடாரி. அப்ப விசுவாசம் அதிகமா இருந்ததுன்னா கர்த்தர் அதிகமா கிரியை செய்வார். கையை தட்டி அதிகமா. அப்ப இந்த விசுவாசமானது நீங்க எந்த அளவுல இருக்குதோ அந்த அளவு கர்த்தர் கிரியை செய்வார். அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஒரு தாயார், நான் பெங்களூருக்கு போயிருக்கேன், நிறைய ஊழியங்கள் சபைக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் சபையை கொடுத்துட்டேன். அப்படின்னு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறேன். அந்த தாயாருக்கு ஒரு குழந்தை இருக்கு, 12 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு. அந்த வீட்டுல குழந்தை இருக்குன்னு நான் சொன்னேன். எல்லாரும் சிரிச்சாங்க. டாக்டர் சொன்னாரு குழந்தை இருக்கவே இருக்காது. அப்போலோ சொல்லிட்டேன். எந்த டாக்டர் சொல்லலாங்க, எதுவுமே சொல்லாங்க. கர்த்தர் சொன்னாரா, மலடுகள் உன் தேசத்தில். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு குழந்தை இல்ல, வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வசனத்துக்கு விரோதமா பேசுறது. மலடுகள் உன் தேசத்தில் இருப்பது இல்ல. மிருகத்துக்கே இல்லைன்னு சொல்லும்போது மனுஷனுக்கு தான். ஆதியாகமம் 1:26-27 சொல்லுது, நாம் அவருடைய சாயலா இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் யாருக்குரியது, எனக்குரியது. நீ விசுவாசிக்காம என்னத்தையோ கொண்டு விசுவாசித்தா நீ அவிசுவாசி. நீ ஃபர்ஸ்ட் அவிசுவாசமா பேசவே கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது. அவர் நேற்று இருந்தும் மாறாதவர் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு குழந்தை கட்டாயம் இருக்குது. அந்த அம்மா கன்சீவ் பெற்று குழந்தை பெற்றாங்க. அந்த குழந்தை. அப்ப டாக்டர் சொல்லிட்டா முடியாதுன்னு அவங்க படுக்கல. கர்த்தருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, குழந்தைய உண்டு பண்ணிருக்காரு, ஊழியத்தை நிலைநிறுத்தினார்.
அது மூலமா அநேக இடத்துக்கு நான் போறேன். எதுக்காக இந்த விஷயத்தை சொல்லனா, உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கிற நீ கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரின் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டார் என்று சொல்லி வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. முதலாவது நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எந்த சக்தியும் அசைக்க முடியாது. உன் விசுவாசத்தை பொறுத்தா இருக்கு, தவிர வேற எதுவுமே இல்ல. விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும். விசுவாசம் பிளேனை இறக்கும். என்ன செய்யும்? பிளேனை இறக்கும். ஒரு தேவ மனுஷன் நேற்று மோசத்தை பேசிட்டு இருந்தோம். ஒரு தேவ மனுஷன் விமானத்திலே பறந்து கொண்டிருக்கிறார். ஒரு அம்மா, காட்டுவாசி அம்மா ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே என்னுடைய எலியா எங்கே, என்னுடைய எங்கே, அந்த பாஸ்டர் எங்கே, என் பிள்ளை சோகப்படுத்த ஆண்டவரே அப்படின்னு அந்த தாயார் அநேக நாட்கள் ஜெபம் பண்ணிருக்கு. அப்போ சொன்னாராம் கர்த்தர், நாளை காலையில உன் எலியா வீட்டுக்கு வருவாரு, நீ பேசாம இருந்து சொல்லிட்டாராம். அம்மா சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஃபிளைட் வந்து இறங்கிட்டு அவன் சொன்னா ஃபிளைட் ரிப்பேர் ஆயிட்டு 1.5 மணி நேரம் ஆகும், நீங்க இறங்கி எங்கேயா போய்க்கோ. உடனே இவர் இறங்குறாரு, அப்படி போயிட்டே இருக்காரு. அந்த கத்தை நடத்திட்டே இருக்காரு. கடைசி இந்த அம்மா வீட்டு பக்கத்துல வந்துட்டு உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், பாஸ்டர் கம்கேர், எங்க வீட்டுக்குள்ள வாங்க. நான் பாஸ்டர் உனக்கு எப்படி, நேற்றைய தினத்திலே என்னுடைய தேவன் சொப்பனத்திலே சொன்னார், கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அப்ப அவர் சொன்னாரா, உண்மையிலே இந்த பிளேனை இறக்கினது இந்த தாயாருடைய விசுவாசம். அல்லேலூயா. இந்த தாயாருடைய விசுவாசத்துக்கு உண்மையிலே என்னுடைய விசுவாசம் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் அழுதாராம். அப்போது அந்த மகன் படுத்திருந்தாராம். ஐயா, அநேக நாட்களா என் மகன் படுத்திருக்கிறான், இவருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னாராம். உடனே ஜெபம் பண்ணிவிட்டு, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. நான் எங்கேயோ போகக்கூடிய ஆளை கர்த்தர் இந்த ஊருக்கு கொண்டு வந்து உன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கும். ஆனால் என்னை காட்டிலும் விசுவாசத்தில் கூடினவர் நீ, என்னை காட்டிலும் உனக்கு விசுவாசம் இருக்குது என்று சொல்லி அவனுக்கு செபித்து விட்டு கண்கள் தாரையாகிவிட்டது. தேவ மனுஷன் கடந்து போகும்போது பிளேன் சாட்டாச்சா. அப்ப நினைச்சாரா, உண்மையிலே இந்த தாயாருடைய ஜெபம் என்னுடைய பிளேனை நிப்பாட்டியனால் உன்னுடைய விசுவாசம் தேவனை உன் பக்கத்திலே கொண்டு வரும். நீ அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறார். சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு தாயார், அவளுக்கு ஒரு மகள், தாயார் இறந்து விட்டார்கள். தன் கணவனுக்கு உடல்நலம் சரியில்லை. அந்த அப்பாவை அந்த பெண் கவனிக்க வேண்டும். அவளிடத்திலே மருத்துவத்திற்கு காசு இல்லை. இந்த பிள்ளை வேலை பார்ப்பார், அந்த செலவு யார் கொடுப்பா? அப்பாவுக்கு செலவழிப்பார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு திருமணம் நல்ல முறையில் முடியும். ஆமென். இதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆனா கையில் என்ன இல்லை, அவங்களுக்கு சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு எப்படி பார்க்குறது, ஒண்ணுமே இல்லை. ஜெபம் பண்ணாங்க. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பையன் வந்தான் அநேக பெண்களை பார்ப்பதற்காக. யாரையுமே என்ன பண்ணல, அவன் செலக்ட் பண்ணவே இல்லை. கடைசி இந்த அம்மாவை பார்த்தான். உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டான். முடிச்சு, ஃபர்ஸ்ட் வார்த்தை முடிச்சு. ரெண்டாவது சொன்னா, கர்த்தர் என்ன பேசுறான்னு சொல்லி ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு செக்கை கழிச்சு கையில கொடுத்துட்டான். எதுக்கு கேட்டாங்க, கர்த்தர் என்ன சொன்னாரு செஞ்சுட்டேன். இன்னைக்கு அந்த குடும்பம் ஆஸ்திரேலியா சிட்டிசன் ஆகிறாங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையில விசுவாசம்னு ஒண்ணு இருந்துன்னா அதை தடை பண்றதுக்கு யாருமே கிடையாது. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் பேசும்போது, விசுவாசத்தை நிறைந்து நீங்கள் செபிக்கும் போது இயேசுவை உங்களிடத்திலே கொண்டு வருகிறது அந்த விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தில் நாம் இன்னைக்கு கொலைப்பட்டவனாய் காணப்படுகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. யாருக்கு ஜெபம் பண்றான்? ஈசாக்கு ஜெபம் பண்றான். யாருக்கு ஜெபம் பண்றான்? யாக்கோபையும் ஏசாவை தலையில கை வச்சு அவங்களை ஆசீர்வதின்னு சொல்றான். ஆனா அவன் எப்படி ஜெபம் பண்றான்? எப்படி? விசுவாசம். அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருந்துன்னா நீங்க தைரியமா ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இந்த ஈசாக்கை குறித்து நீங்கள் படித்து பார்த்தா, வீட்டுல போய் படிச்சிடுங்க எல்லாரும். ஆதியாகமத்துல நீங்க திருப்பி படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஈசாக்கை தான் ஆபிரகாம் மோரியா மலையில கொலை செய்ய போறார்.
எதுக்கு போனாரு? பலியிடுவதற்காய் கொண்டு சென்றார். அங்க கத்தி எடுத்து அவனை குத்த போகும்போது, கத்தியை கொண்டு போகும்போது சொல்ல, குத்த போகும்போது சொன்னாரு, ஆபிரகாமே ஆகாரமே பிள்ளையானமே கை போடாதே என்று சொன்னார். அப்போ அந்த பெட்டில பார்த்து இந்த ஈசாக்கு வெளியே வந்துட்டான். அப்ப சொன்னா, எங்க அப்பா கும்பிட்ட கர்த்தர் பெரியவர். கையில எங்க அப்பா கும்பிட்ட கர்த்தர் பெரியவர். எங்க அப்பாவோடு நானும் நடந்தேன். எங்க அப்பாவோடு நானும் நடந்தேன். இந்த தேவன் என் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், என் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் என்று அவன் விசுவாசத்திலே சொன்னான். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தை குறித்து நீ கவலையோடு வந்திருக்கலாம், உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலையோடு வந்திருக்கலாம், எதிர்கால சூழ்நிலை குறித்து நீ கவலையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறேன். உன் விசுவாசத்திலே நீ ஜெபிக்கும் போது அற்புதங்களை காண்பார். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சொல்றார். அப்ப ஈசாக்க கர்த்தர் கோட் பண்ணார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து படிச்சிருக்கிறோம். ஆனா ஈசாக்குடைய விசுவாசம் ஒன்று இருக்குது, the practical life. என்ன லைஃப்? அவன் அப்பாவோடு நடந்தான், வேற எதுவுமே பண்ணல. அதான் ஆதியாகமம் 5:24 ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஏனோக் walked with God. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். தமிழ் வேதாகமத்திலே சஞ்சரித்தான் என்று போட்டிருக்கு. அப்போ தேவனோடு நடக்கும்போது உங்களுக்கு என்ன வருது? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தோடு வந்திருக்கீங்களோ, யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள செய்யணும்னா நீங்க வாயில திறந்து சொல்லணும். என்ன செய்யணும்? வாயில திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். படுத்து தூங்க கூடாது. வாயில திறந்து சொல்லதான் அற்புதம் நடக்கும். அப்ப பரிசுத்தாவிலே நிறைந்து இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லும் போது அவருடைய விசுவாசம் அவருடைய தரும். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு நீங்க கேட்கும் போது அந்த விசுவாசத்தை டிக்ளேர் பண்றோம். அது எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் சரி, அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அப்ப நீங்க முதலாவது கீழ்ப்படியணும், இரண்டாவது ஆண்டவரை விசுவாசிக்கணும், மூணாவது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா துதிக்கணும். என்ன செய்யணும்? துதிக்கணும். இந்த துதி இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. பாட்டுக்கு சபைக்கு எவனும் வரதே இல்லை. செய்திக்கு மட்டும் தான் சபைக்கு என்ன செய்யலாம், வாரம் என்னத்தையா பேசுவோம், நம்ம போயிடலாம்னு பார்க்கணும். அப்போ பாருங்கன்னா துதி என்பது ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவள் துதித்தார்கள், அற்புதங்களை பெற்றார். அப்போ துதி என்பது எப்படி? வேதம் சொல்லுகிறது, ஆராதிக்கிறவன் கொண்டு வர கர்த்தரையே கொண்டு வர. ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசனை இறங்கி வருது, தேவன் இறங்கி வருதார். இந்த ஆராதனை தேவன் பிரியப்படுறார். அல்லேலூயா. அப்ப துதி என்பது ரொம்ப நமக்கு முக்கியம். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அப்ப பாருங்க, அந்த சிங்காசனத்தை சுற்றி அப்ப பாருங்க ஆண்டவர் எப்படி இருந்தாரு, பார்வைக்கு எப்படி இருந்தாரு? வச்சிர கல்லுக்கும் பருவ நாமக்கும். வாசிக்கலாம். உபாகமம் 4:7 வாசிங்க. உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அப்ப நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா நம்ம கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில துதி நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அந்த கர்த்தரை துதிக்கும் போது இவ்வளவு சைவமாய் பெற்ற ஜாதி வேறு. அப்ப ஆண்டவர் துதி மேல என்ன இருக்க, அவர் பிரியப்படுகிறார். வீச்சிருக்கிறவர் பதும ராகத்துக்கும் ஒப்பாக இருக்கிறார். அவள் சிங்காசனத்திலே ஒரு வானவில் காணப்படுத்தார். என்ன காணப்படுச்சான்? வானவில் காண. இந்த வானவிலை குறித்து ஆதியாகமத்துல வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம், என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது உடன்படிக்கைக்கு அடையாளம். அப்ப அந்த வானவில் எங்க வருது? ஆதியாகமத்துல காணப்பட்ட வானவில் எங்க வருது? உடன்படிக்கை பற்றி தேவன் நம்மத்திலே பேசுகிறார். அப்ப கர்த்தரை துதிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட அதே ஆசீர்வாதம் நமக்கு இன்னைக்கு வருது. அல்லேலூயா. அப்ப துதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
காலை மாலை சாலை எப்ப எல்லா நேரத்திலும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்.